ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்கேடி ப்ரோ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இந்த வீடியோட தலைப்பு வந்து நிஃப்டி 50 25,500 பிரேக் பண்ணுமா பிரேக் பண்ணாதாங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி டியூஸ்டே வீக்லி எக்ஸ்பயர் இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். 11th ஆகஸ்ட்டில் பாருங்கள், 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1,13,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆன் அதர் ஹேண்ட் புட்டில் பார்த்திங்கன்னா வெறும் 6,22,000 தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் 18th ஆகஸ்ட்டில் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள், 25,000 வந்து கிட்டத்தட்ட 29 lakhs இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெறும் 2 லட்சம் தான் இருக்குது. அதேமாதிரி 25 ஆகஸ்ட்டில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள், 25,000 56 lakhs ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 lakhs தான் இருக்குது. ஓவராலாக நமக்கு இப்போ தெரிய வந்தது என்னென்னா, 25,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ 11th ஆகஸ்ட்டில் பாருங்கள், அட் த மணியில் புட் ஐவி வந்து 11 தான் இருக்குது, கால் ஐவி வந்து 14 இருக்குது. ஸோ கால் ஐவியோட புட் ஐவி கம்மியாக இருக்குது. 18th ஆகஸ்ட்டில் அட் த மணியில் கால் ஐவி வந்து 13 இருக்குது, புட் ஐவி வந்து 10.26 இருக்குது. 25 ஆகஸ்ட்டில் அட் த மணியில் கால் ஐவி வந்து 11.31 இருக்குது, புட் ஐவி வந்து 11.13 இருக்குது. ஸோ புட் ஐவி வந்து ரொம்ப கீழே இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட்டில் வந்து எந்த ஃபியரும் இல்லை, இட் ஹேவிங் அ பொட்டன்ஷியல் டு கோ ஹை. இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ 25,500 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. புட் ஐவி வந்து மேலே போகும்னு சொல்லுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. நான் சொன்ன ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த சார்ட் பார்க்கலாம். இது வந்து மேலே இருக்கிறது வந்து இந்தியன் விக்ஸ், கீழே இருக்கிறது வந்து நிஃப்டி 50. 13 ஜூலை 2026 இந்தியன் விக்ஸ் வந்து லோ க்ரியேட் பண்ணியிருக்கு 9.47. அந்த டைமில் நிஃப்டி வந்து அதோட ஹை வந்து 24,256. அதுக்கப்புறமா நிஃப்டி வந்து 3 ஆகஸ்ட் ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, அதாவது 24,774. பட் விக்ஸ் பாருங்கள், லோயர் லோ க்ரியேட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு கிளியர் டைவர்ஜன் இருக்குது. ஸோ கிளியர் டைவர்ஜன் என்ன சொல்ல வருதுன்னா, ஸோ இந்தியன் விக்ஸ் கீழே இறங்க அதுக்கு இஷ்டம் இல்லை, ரைட்? இந்தியன் விக்ஸ் கீழே வரமாட்டேங்குது, பட் நிஃப்டி மேலே போகுது. ஸோ இந்தியன் விக்ஸ் ப்ரிப்பேரிங் டு கோ ஹை. இந்தியன் விக்ஸ் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி கீழே இறங்கும், ரைட்? இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இந்தியன் விக்ஸ் மேலே போச்சுன்னா நிஃப்டி கீழே இறங்கும். ஓகே, இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். மார்க்கெட்டில் நியூஸ் மேனிப்புலேட் பண்ணோம், பட் ஸ்ட்ரக்சர் மேனிப்புலேட் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியாது. இந்தியா மேலே டேரிஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாது. நியூஸ் வச்சு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்ணுறது. பட் சார்ட் நமக்கு சொல்லும் எந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கணுங்கிறது. ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டு அவங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. தட் இஸ் வெரி பேட். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து எஜுகேஷன் வீடியோ மட்டும்தான். ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம பார்க்குறோம், ஏன் நம்ம இந்த ட்ரேடை எடுத்தோம், ஏன் நம்ம எக்ஸிட் ஆகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, டெக்னிக்கல் அனலைஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இதை வந்து ஒரு இம்பல்ஸ் வேவாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த டவுன்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் புல் பேக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் கிடச்சிருக்கு. 2-3 நாளாக மார்க்கெட் எங்கேயுமே போகலை, கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இம்பல்ஸ் வேவுக்கு இந்த கரெக்டிவ் வேவ் அப் மூவ் கிடச்சிருக்கு. அதுக்கு இது வந்து ஏபிசி. ஸோ இது வந்து வேவ் 1 ஆகும், இது வேவ் 2 ஆகும். இங்கேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இட் மே கோ ஹை. இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வேவ் 3 ஆகும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து ஒரு ரன்னிங் ஃப்ளாட்டாக நான் ஷார்ட் டைமிங்கில், ரைட்? ஏன்னா இது 1 hour டைம் ஃப்ரேம்ங்கிறனால இது ஷார்ட் டேர்மில் இது வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஃப்ளாட் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா லைக் மண்டே டியூஸ்டே இட் கேன் பிரேக் திஸ் லோ, ரைட்? இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணும். இப்போ வந்து இது ஏ
பிசி, ரைட்? பட் இது வந்து இந்த இம்பல்ஸ் வேவ்க்கு இந்த கரெக்டிவ் வேவ் கம்ப்ளீட்டடான்னு கேட்டால் இல்லை, கம்ப்ளீட் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அடுத்தது இது திரும்பவும் மேலே போகும். மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணும். இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி இது மேலே போய் ரைட் திரும்பவும் அங்கேருந்து கீழே இறங்கி இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் மே பி லைக் திஸ். இந்த பிகர் டைம் ஃப்ரேமில் இது எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு ரன்னிங் ஃப்ளாட்டாக இருக்கும். இட் கேம் டவுன் A, B and C, ரைட்? ஓகே, பட் நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரன்னிங் ஃப்ளாட் கேன் பி கன்வெர்டட் இன்டு எக்ஸ்பேண்டிங் ஃப்ளாட் ஆல்சோ. இங்கேருந்து இது வந்து இந்த இடத்துலேருந்து இது வந்து பிரேக் ஆகி இந்த லோக்கு கீழேயும் போகலாம். ஸோ இது என்ன ஆகிடும்னா இப்போ எக்ஸ்பேண்டிங் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இந்த 2 சினாரியோ இருக்குது. பட் இப்போ என்ன ஆகும்னா இந்த ரன்னிங் ஃப்ளாட்டுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரக்சர் கேன் பி சேஞ்ச் இன்டு எக்ஸ்பேண்டிங் ஃப்ளாட் இல்லையா? இந்த மாதிரி ஆகிடும் எக்ஸ்பேண்டிங் ஃப்ளாட். ஸோ இந்த இம்பல்ஸ் வேவ்க்கு இந்த கரெக்டிவ் வேவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் மேலே போகலாம். அதுக்கப்புறம் இது மேலே போகும். ஓகே, மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐவியும் உங்களுக்கு மேலே ஏறிடும். அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து டைவர்ஜன் இருக்குது. அந்த டைவர்ஜன் என்ன சொல்லுதுன்னா இட் வில் கம் டவுன், ரைட்? அப்போ என்ன ஆகும்னா இந்த ட்ரெண்ட் லைனு நம்ம வரைஞ்ச இந்த ட்ரெண்ட் லைனு பொதுவாக நமக்கு தெரியும். நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து எப்போவுமே 2 இம்பல்ஸ் வேவ்க்கு தான் இருக்கணும், ரைட்? 2 இம்பல்ஸ் வேவ்க்கு நடுவில் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும்னா இந்த மாதிரியே ஆகும். அப்போ இந்த இம்பல்ஸ் வேவ், இது ஒரு இம்பல்ஸ் வேவ், ரைட்? இது ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி இந்த மாதிரி இறங்கும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி அடுத்த வேவ் எப்படி இருக்குன்னா இப்படி இறங்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இண்டியன் விக்ஸு டைவர்ஜன் கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட் கீழே இறங்கும். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த இம்பல்ஸ் மூக்கு நமக்கு கிடச்சது வந்து A, B, C. இங்கே ஒரு ரன்னிங் ஃப்ளாட்டாக நமக்கு கிடச்சிருக்கு, ரைட்? இது வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் உள்ள ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் இன் கம்மிங் வீக்ஸ் எப்படி இருக்குங்கன்னா, மண்டே டியூஸ்டே மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுக்கலாம் மேலே. மண்டே டியூஸ்டே மார்க்கெட் மேலே போயிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாகவுமே மார்க்கெட் வந்து 25,000 பிரேக் பண்ணாமல் இந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது நம்ம எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம், ரைட்? அதை பற்றி பார்ப்போம். அண்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பையர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. கம்ப்ளீட்டாக இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். இதே மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராவில் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்த மாதிரி 25,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இதை வந்து நான் ஒரு 20 லாட் செல் பண்ணுறேன். ஸோ இது ட்ரேட் கிடையாது. டோன்ட் கன்சிடர் ஆஸ் எ ட்ரேடிங் டிப்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். ஓகே, இமேஜின் பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு 20 லாட்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இது ஜஸ்ட் பேக் டெஸ்ட் வீடியோ. ஓகே, இதோட ரிசல்ட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆகஸ்ட் 25 எக்ஸ்பைரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து 25,000 நான் செல் பண்ணுறேன் 20 லாட். ஓகே, அதுக்கு நம்ம 23,000 வந்து செப்டம்பரில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, செப்டம்பரில் 23,000 நம்ம செல் பண்ணுறோம், அதே 20 லாட். இதனால் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு குஷன் கிடைக்கும், ரைட்? மார்க்கெட் வந்து 2 டைரெக்ஷன்லையும் கண்டிப்பாக மூவ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். 25,000 ரொம்ப க்ளோஸாக இருக்கனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 25,000 செல் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் நம்ம 23,000 செல் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக கிடைக்கும், ரைட்? அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, 25,000 காலை செல் பண்ணியிருக்கோம், 23,000 புட்டை செல் பண்ணியிருக்கோம். கால் வந்து ரொம்ப நியராக இருக்கனால அதுதான் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது. பி வந்து சேஃபர் ஜோனில் தான் இருக்குது. அதனால் இதை இப்போதைக்கு நம்ம இதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காலுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, காலுக்கு வந்து நம்ம ஹெட்ஜிங் பண்ணிக்கணும். ஸோ 25,000 கால் ஹெட்ஜாக நான் என்ன பண்ணுறேன்னா, பை பண்ணுறேன் 25,550 20 லாட் என்கிட்ட ஹோல்டிங் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 10 லாட்டை பை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 60% இருக்குது. என்னோடய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 2,37,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட் தான், இவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 24 lakhs தேவைப்படுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ என்ன இருக்கும், இப்போ நம்ம இதுதான் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது, ரைட்? கால் வந்து 25,000 கால் வந்து கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது. 23 நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம 25,050 அந்த 50 பாயிண்ட் லாஸ் ஆகிறத வந்து இது கவர் பண்ணிடும். இது ஆல்ரெடி இப்போ 100% ஹெட்ஜிங்கில் தான் இருக்குது. பட் ஈவன் தோ நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்து இறங்கின உடனே டே சார்ட்டில் போயிட்டு, பொதுவாக வந்து டே சார்ட்டில் நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ஹையை பிரேக் பண்ண அப்புறம் நம்ம வந்து கால் இன்னொரு 10 லாட்டை வந்து பை பண்ணிப்போம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. 20 லாட் பை பண்ணோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது 25,500 செல் பண்ணியிருக்கோம். இந்த ரெட் லைன் வந்து 25,000, அதில் 20 லாட் செல் பண்ணியிருக்கோம். 23,000 இது ரெட் லைன், இதில் வந்து 20 லாட் செல் பண்ணியிருக்கோம். இது ஆகஸ்ட் எக்ஸ்பைரி, இது வந்து செப்டம்பர் எக்ஸ்பைரி. அது போக 25,050 நம்ம ஒரு 10 லாட் செல் பண்ணியிருக்கோம், ரைட்? 25,50 கால் வந்து 10 லாட் செல் பண்ணியிருந்தோம். எப்போ இந்த மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணி கீழே இறங்கி அதுக்கப்புறமா வரக்கூடிய டேஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுதோ, அப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, காலை வந்து இன்னொரு 10 லாட் பை பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 10 லாட், இங்கே ஒரு 10 லாட் பை பண்ணியிருக்கோம். இந்த 20 லாட் ஹெட்ஜிங் ஆயிடுச்சு. இது வந்து ஓப்பன் நெக்கடை தான் இருக்குது, ரைட்? எப்போ இது வந்து மேலே போகுதோ அப்போ வந்து இந்த கால் ப்ராஃபிட்டில் இருக்கும், இது லாஸில் இருக்கும், ரைட்? மேலே போகும்போது இது ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏ பி, அடுத்தது இது கீழே இறங்கும். அப்போ வந்து நியர் டு த எக்ஸ்பைரி நம்ம இருக்கோன்னா, லைக் ஆகஸ்ட் எக்ஸ்பைரி இருக்குது, 25,000 வந்து ஆகஸ்ட் எக்ஸ்பைரி. அந்த டைமில் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இது 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 எல்லாமே மொத்தமாகவே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி இதை எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அவுட்கம் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். See you in the next week. Until then, goodbye.